ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரெசிபி தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரையில் சட்னி பண்ண போகிறோங்க. இந்த கீரையிலேயே பொரியல் எப்படி பண்ணுறது, கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. விருப்பப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி முக்கியமாக பார்த்திங்கன்னா வயிறு புண் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வீடியோலையுமே இந்த கீரை சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோலையும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த சட்னி வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 5 பீஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இதையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாயை வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கூட விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பாதி அளவு வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்க கீரைக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு பிடி அளவுக்கு தான் கீரை எடுத்திருக்கேன். அதனால் நான் அரைவாசி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் எடுக்க போகிற கீரையோட அளவை சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெங்காயத்தோட அளவை கூட்டிக்கங்க. வெங்காயம், மிளகாய் இதோட அளவுகளை எல்லாத்தையுமே கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துருக்க கீரையை பார்த்திங்கன்னா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தடவை மிக்ஸ் பண்ணும்போது தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வர வர கீரையோட அளவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும். பாருங்கள், கீரையோட அளவு இந்த அளவுக்கு கம்மியாயிருச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கீரை வந்து நல்லா வந்து வதங்கி வரணும். கீரையோட கலரே பார்த்திங்கன்னா ஒரு கரும்பச்சை கலரில் மாறும். ஸோ கீரையோட அளவு வந்து எந்த அளவுக்கு கம்மியாகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்க்குறேன். அப்புறம் அரைச்ச பின்னாடி உப்பு பத்தலைனா கூட லைட்டாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் கூட கரெக்டாக இருக்கும். அதிகமாகி போயிடுச்சுன்னா தான் வீணாக போயிடும். ஸோ பாருங்கள், கீரையோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா கரும் பச்சை கலரில் வந்து மாறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நான் இதில் ஒரு 4 பல் அளவுக்கு தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தேங்காயோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கசப்பு வந்து தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த கீரை வந்து பண்ணும்போது தேங்காய் எண்ணெயில் வந்து கீரை வதக்குங்க. அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா கசப்பு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணி முடித்த பின்னாடி நம்ம இது வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இது வந்து தாளிக்கணும்னு தேவையே இல்லைங்க. நாங்கள் வந்து எப்போவுமே இதை வந்து தாளித்து சாப்பிட மாட்டோம். தாளிக்கணும்னு அவசியமும் இருக்காது. இது அப்படியே பார்த்திங்கன்னா சுடு சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கலாம். இது வந்து தாளித்து சேர்க்குறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் தாளிச்சிருக்கோம். மறுபடியும் இதில் வந்து நம்ம தாளிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு வந்து ரொம்ப சத்தான கீரைங்க. வயிற்றில் புண்ணு இருக்கவங்க சாப்பிட்டா அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான கீரைங்க. அந்த புண்ணு சரியாகிறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.